اللهم صل على سيدنا ومولانا محمد اللهم صل. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்ஆவில் ரமலானை 3 பிரிவாய் நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கிக் கொண்டார்கள். அவ்வலுஹு ரஹ்மத்துன் வ அவ்ஸதுஹு மக்ஃபிரத்துன் வ ஆகிருஹு உத்கும் மினன் நார். ரமதான் மாதத்தினுடைய முதல் 10 என்பது ரஹ்மத்துடைய 10 என்றும், இரண்டாவது 10 என்பது நடு 10 என்பது மக்ஃபிரத்துடைய 10 என்றும், மூன்றாவது 10 நாட்கள் நரக விடுதலை பெறுவதற்கான 10 நாட்கள் என்றும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஆர்வமூட்டும் மூலமாய் இதை தெளிவுபடுத்தினார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் சமூகத்தில் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் மீது கருணை காட்டப்பட வேண்டும். தவறு செய்வது என்பது மனித வாழ்க்கையில் மனிதர்களின் இயல்பாக இருக்கலாம். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் மீது கருணை உணர்வு ஏற்பட வேண்டும். இந்த உலகத்தின் யதார்த்தத்தை யோசித்து பார்த்தால் புரியும். ஒரு தொழிலாளி ஒரு முதலாளிக்கு துரோகம் செய்தான் அல்லது வேறு ஏதேனும் செய்த அவனுக்கு பணிக்கப்பட்ட காரியங்களில் ஏதாவது தவறு இழைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாளி கடும் கோபம் அடைகிறார். இந்த சமயத்தில் தொழிலாளி, முதலாளி என்னை மன்னிச்சிருங்க, நான் குழந்தை குட்டியோடு இருக்கிறேன், எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இதை விட்டு தயவு செஞ்சு என்னை துரத்திடாதீங்க, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் என்று அவன் கெஞ்சுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு அவன் கெஞ்சுகிற போது ஒருவேளை அவன் கெஞ்சுதலுக்கு முதலாளியின் இதயத்தில் கருணை உணர்வு பிறக்குமேயானால் மன்னித்து விடுவான், வேலையில் அவனை தொடரச் செய்வான். இதுவெல்லாம் யதார்த்த வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட நிதர்சனங்களாய் நான் பார்க்கிற விஷயங்கள். இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட வாய்ப்புள்ளவன் கூட அவனாக மன்னிப்பு கேட்கிற போது மன்னிப்பு கேட்டவன் விஷயத்தில்
மன்னிக்க வேண்டியவன் இதயத்தில் பிரியம் ஏற்பட்டால், கருணை உணர்வு ஏற்பட்டால், இரக்கம் ஏற்பட்டால், சரி போ இனிமேல் தப்பு செய்யாத என்று சொல்லுவதை பார்க்கிறோம் அல்லவா? இதை சற்று அல்லாஹ்வின் சமூகத்தில் கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். மனித வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ தவறுகள் இழைத்திருக்கிறோம். அந்த தவறுகளை அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் பொருட்படுத்துவதில்லை. என்றிருந்தாலும் இன்றில்லாவிட்டாலும் எப்படியேனும் என் அடியான் என் பக்கம் திரும்புவான் என்று அல்லாஹ் தன்னுடைய கருணையை திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறான். என்று சொல்வார்கள் ஞானவான்கள். தவறு செய்து கொண்டிருக்கிற போதும் கூட நீ திரும்ப திரும்ப மாறி கொடுக்கிறாய் ரப்பே. யதார்த்தம் அப்படித்தானே. ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் செய்கிற தவறு மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து நாம் தப்ப முடியுமா? அல்லாஹ் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து எச்சரிக்கை செய்கிறான், தப்பு செய்யாத. ஒரு முறை இருமுறை தவறுகளுக்காக எச்சரிப்பது என்பது வேறு. தொடர்ந்து திரும்ப திரும்ப அவன் சொன்ன தவறை திரும்ப திரும்ப தவறு இழைக்கிறான் என்றால் ஒரு கட்டத்தில் கோபம் வருகிறது, தண்டிக்க முற்படுகிறான். அது தாயோ தகப்படும். இந்த குடும்பவியல் வாழ்க்கையை நாம் யதார்த்தத்தில் நாம் பார்க்கிற விஷயங்கள். இப்போது தகப்பனுக்கோ தாய்க்கோ தெரியாமல் சில தவறுகள் நடக்கிறது என்றால் அது வேறு. கண் பார்க்க ஒரு தவறு நடந்தால் ஒரு முறை எச்சரிக்கை செய்வான், அதன் பிறகு தண்டிப்பான் அல்லது அடிப்பான். இதுவெல்லாம் உலகத்தில் ஒரு குடும்பவியல் வாழ்க்கை நடக்கிறது. இப்போது அல்லாஹ்வின் சமூகத்தில் அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து நாம் ஒருபோதும் தப்ப முடியாது. அவன் பார்வை விசாலமானது, அவனுடைய பார்வை விசாலமானது. எந்த கும்பிரட்டிலிருந்து நாம் எந்த தவறு இழைத்தாலும் அவனுக்கு தெரியாமல் இருப்பதில்லை. பூமியிலோ வானத்திலோ அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து ஒரு அணு அளவு கூட எதுவும் தப்ப முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். வெளி உலகத்தில் ஒருவன் தவறு இழைத்ததை கேமராக்களின் மூலமாக படம் பிடிக்கப்படுகிறது. இந்த மனிதர் அவர் சிவப்பு டிஷர்ட் போட்டிருந்தாரு, இவர் உயரமா போனாரு, போகும்போது கையில ஏதோ கொண்டு போனாரு, அல்லது வண்டியை திருடினவன் இந்த வண்டி இந்த பக்கம் தான் போச்சு, இத்தனை மணிக்கு போச்சு. இதுதான் கேமராவின் மூலமாக கண்காணிக்கப்படுகிற, அதை போட்டோ எடுத்து படம் பிடிக்க முடியும். கேமராவின் பார்வை வேறு, கேமராவின் படம் பிடித்தல் வேறு. அல்லாஹ்வினுடைய பார்வை எவ்வளவு விசாலமானது தெரியுங்களா? ஒரு மனிதனின் உருவத்தை தான் கேமரா காட்டும். அல்லாஹ்வின் பார்வை எப்படிப்பட்டது தெரியுங்களா? அல்லாஹ்வின் கேமரா எப்படிப்பட்டது தெரியுங்களா? யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர். ஆள மட்டும் இல்ல, உங்கள் இதயத்தில் நீங்கள் எதை மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அது கூட எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதயத்தில் மறைத்து வைத்திருப்பதை வெளியில் பார்த்தால் இபாதத் செய்கிறான், நல் அமல் புரிகிறான், ஆனால் அவன் மனதுக்குள் எண்ணம் ஓட்டம் அவனுக்கு தவறாக இருக்கிறது. வெளியிலே பார்ப்பவர் நல்ல சாலிகான மனிதர் என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளுக்குள் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற தவறான எண்ணங்களை கூட அல்லாஹ் அறிந்திருக்கிறான். உன் இதயம் மறைத்தது எனக்கு தெரியும் என்று சொல்றான் அல்லாஹ். அது மட்டுமா? கண் யாரும் பார்க்கவில்லை என்பதற்கு ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணை தவறாக பயன்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அல்லாஹ் அந்த கண் தவறு செய்தது என்பதை யாருக்கும் தெரியாது என்று பிறர் கருதலாம், அந்த மனிதன் கருதலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு ஹாயினத்தல் அயுன், கண் செய்கிற மோசடி எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணால் எதுவெல்லாம் இழைக்கப்பட்டது அந்த குற்றங்கள் அனைத்தும் அது பதிவாகி கொண்டிருக்கிறது. அது குறித்து விசாரணை செய்யப்பட இருக்கிறது. இவ்வளவு தூரம் அல்லாஹ்வினுடைய விசாலமான பார்வை இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அடிக்கடி உங்களுக்கு நாம் நினைவுபடுத்தி இருக்கிற ஒரு செய்திதான். இப்போது இந்த கபிரிஸ்தான்ல எத்தனை செடி இருக்கு, எத்தனை மரம் இருக்கு, அந்த மரத்தில் எத்தனை இலை இருக்கு என்று என்றாவது நாம் பார்த்ததுண்டா? நம் வீட்டில் வளர்கிற பூச்செடியிலே வளர்கிற இலைகள் எத்தனை என்று என்றைக்காவது நாம் நினைவு செய்ததுண்டா? இல்லை. இப்படியே இவங்க யோசனை செஞ்சு பாருங்க. பிரம்மாண்டமான இப்ப ஏற்காடு மலை இருக்கு, அதுல எத்தனை இலைகள் மரங்கள் இருக்கிறது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கே சரியான அக்யூரேட் கணக்கு தெரியாது. இப்படியே உலகம் முழுக்க எவ்வளவு மரங்கள் இருக்கிறதோ அத்தனை மரங்களிலும் எத்தனை இலை இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கண்காணிப்பு எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ் சொல்கிறான்,
உலகம் முழுக்க எவ்வளவு மரங்கள் இருக்கிறதோ, எத்தனை லட்சம் கோடி மரங்கள் இருக்கிறதோ, அவ்வளவு மரத்திலிருந்தும் ஒவ்வொரு இலை விழுகிறது அல்லவா, அந்த இலை விழுவது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு இலை கூட எனக்கு தெரியாம கீழே விழுகிறது இல்லை. மதஸ்துது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. உலகம் முழுக்க பூமியில் எத்தனை மரங்கள் இருக்கிறதோ, எத்தனை செடிகள் இருக்கிறதோ, அந்த செடிகளிலும் மரங்களில் இருந்தும் கொடிகளில் இருந்தும் ஒரு இலை விழுந்தால் எனக்கு தெரியும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அல்லாஹ்வின் கண்காணிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ, இருட்டிலோ வெளிச்சத்திலோ, கூட்டமாகவோ தனிமையாகவோ எவ்வளவோ தவறுகள் நிகழ்கிறது. இருந்தாலும் அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் தண்டிக்கிறது இல்லை. ஏன் தெரியுங்களா? அல்லாஹ் தன்னை முதலில் அறிமுகம் செய்கிற போது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று அறிமுகம் செய்கிறான். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். இந்த ரெண்டு வார்த்தை தான் நம்மை இந்த வினாடி வரை நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. மறுக்க முடியுமா? ஒரு கால் ஒவ்வொரு தவறுக்கும், செய்த தவறுக்கு ஸ்மார்ட் ஃபைன் அப்படிங்கிறாங்க பாருங்க, உடனுக்குடன் தண்டனை என்பதை போல் அல்லாஹ் இந்த அடியார்கள் விஷயத்தில் அணுக முற்பட்டால் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இருக்க முடியாது. உலகத்தில் எந்த மனிதரும் இருக்க முடியாது. எல்லாம் அவரவர்களின் சூழலுக்கு ஏற்ப சில தவறுகளில் சிக்குண்டு விடுகிறார்கள். ஒருவன் பார்வையின் பாவங்களில் விழுகிறான், ஒருவன் நாவுகளின் பாவங்களில் விழுகிறான், ஒருவன் கரங்களால் தவறிழைக்கிறான், ஒருவன் சாப்பிடுவதில் தவறிழைக்கிறான், ஒருவன் கால்கள் தவறு செய்கின்றன, செவிப்புலனால் தவறு செய்கிறான். ஒவ்வொரு உறுப்பும் தவறு செய்கிற போது, அடியானே உனக்கு நல்லதுக்கு தானே கொடுத்தேன், இப்படி நீ தப்புக்காக நீ இந்த கண்ணை பயன்படுத்தலைன்னு யார் கண்ணையாவது அல்லாஹ் அவ்வளவு சீக்கிரம் நம்மை தண்டித்து விட்டானா? அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் செய்ய தவறு செய்கிற கண்கள் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இவன் என்னிடத்தில் அழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக அந்த கண்ணை விட்டு வைக்கிறான் அல்லவா? இது பாக்கியம் அல்லவா? சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்ற ஒரு பெரிய அரசன் ஆட்சி செய்தார். அவர் எப்பவுமே அதிகார தோரணையிலே தான் எல்லாரையும் மிரட்டுவார். அவருடைய பணியாளர்கள், அரண்மனை பணியாளர்களிடம் அவருடைய கண்ணை காண்பிச்ச எல்லாரும் பயப்படும். அப்படித்தான் அவர் ஒவ்வொருவரையும் பழக்கப்படுத்தி இருந்தார். கண்ணை காண்பித்த உடனே எல்லாரும் பதட்டப்படுவாங்க, ஏதோ என்ன நடந்துச்சோ அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி கண்ணை காட்டியே மிரட்டியும் அதிகாரத்திலும் பெருமையிலும் மமதையிலும் வாழ்ந்த மனிதர் இறந்து போகிறார், வஃபாத்தாகிறார். ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு முன்னால் ஜனாசா தொழுகை நடத்தப்பட இருக்கிறது. அந்த சமயத்தில் திடீரென்று ஜனாசாவிற்குள்ளே ஏதோ நெளிவதை போன்று தெரிகிறது. திடீரென்று அவசரமாக 3 கட்டு கட்டியிருப்பாங்க இல்லையா, தலை பகுதியில இருக்கிற அந்த முடிச்ச அவிழ்த்து விட்டு என்னவென்று பார்த்தால் ஒரு எலி வெளியே விழுகிறது. என்ன எலி தெரியுங்களா? அவனுடைய 2 கண்களையும் பறித்து சாப்பிட்டு விட்டு வெளியே போய்விடுகிறது. எந்த கண்ணை வைத்து அவன் இந்த உலகில் தன்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தினானோ அவனுடைய 2 கண்களையும் வெளியில அது கடித்து சாப்பிட்டு விட்டு வெளியே வந்தது. வெற்று கண்ணாய், கண் இல்லாதவனாய் அவன் அடக்கம் செய்யப்படுகிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த சமயத்தில் சொன்னார்கள், அஜ்ஜலல்லாஹு லஹு உகூபா, அல்லாஹ் இந்த உலகத்துல தண்டனையை எல்லாம் கபூர்ல போயும் ஆகிரத்துல தண்டனை அல்லாமல் இவனுக்கு இவ்வளவு விரைவாக ஆக்கிவிட்டானே என்று சொன்னார்கள். இப்படி நம்முடைய யோசனை செஞ்சு பாருங்க, அல்லாஹ் இப்படி தண்டிக்க நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் நாம் என்ன அல்லாஹ்வுக்கு அவ்வளவு நெருக்கமான இபாதத் செய்தவர்களா, இந்த வலிமார்களா, நம்முடைய வாழ்க்கையில நெருக்கமாக எப்போதும் மறவாமல் வாழ்பவர்களா? எவ்வளவு தவறுகள் நம்மை நிகழ்ந்த போதிலும் கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த அடியான் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் என் பக்கம் திரும்புவான், என் அடியான் என் பக்கம் வருவான், ரமதான் காலம் வருகிற போது என்னிடத்தில் அழுவான், லைலத்துல் கத்ரை அவன் சரியாய் பயன்படுத்துவான், அவன் தன்னுடைய குற்றத்தை உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதாய் அல்லாஹ் இந்த நொடி வரைக்கும் வச்சிருக்கானே, இது பாக்கியம் அல்லவா? இது அல்லாஹ்வுடைய கருணை அல்லவா? இதை கருணையாக பார்க்காமல் இருப்பதுதான் ஆக கை செய்தோம். வகான பில் முஃமினீன ரஹீமா, முஃமின்கள் மீது அல்லாஹ் கருணையாளனாக, கருணை புரிபவனாக அல்லாஹ் இருக்கிறார். நமக்கு என்னங்க குறை வச்சாங்க? நம்முடைய அல்லாஹ்வுடைய கருணையை போட்டால் பட்டியலிட்டு கொண்டு போகலாம்.
இபாதத்தை எவ்வளவு இலகுவாக ஆக்கி இருக்கிறார். 50 வக்து தொழுகை நம்ம மேல கடமையாய் இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். 5 வக்தாக அல்லாஹ் சுருக்கி கொடுத்தானே, அது கருணை அல்லவா? பிரயாணத்தில் நீ கஷ்டப்படாத, நாளை 2ஆ தொழுகுன்னு அல்லாஹ் ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தானே, அது நம்முடைய கருணை அல்லவா? உனக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் நீ ஐயாவும் மஅதூதா வேறொரு நாள் நீ நோன்பு வச்சுக்கிறான் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே, அது நம்முடைய கருணை அல்லவா? 11 மாசம் நீ நோன்பு வைக்கணும், 1 மாசம் தான் சாப்பிடணும் அல்லாஹ் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படி சொல்வதற்கு உரிமை இருக்கிறது அல்லவா? அப்படி அல்லாமல் 11 மாசம் நல்லா சாப்பிடுப்பா, நீ 1 மாசம் நோன்பு வைத்தால் போதும் என்று அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே, அது நமக்கு கருணை அல்லவா? யோசித்து பாருங்கள். ஒரு நாள் முழுக்க பட்டினியாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லாமல் பாதி பகல், அதாவது ஒரு மொத்த நாளை 2ஆ பிரிச்சா பாதி நாள் நீ சாப்பிடுறத சாப்பிட்டுக்க, மீதி பாதி மட்டும் நீ நோன்பு வைத்தால் போதும் என்று அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே. ஜைன மதத்தினர்கள் எல்லாம் முழு நாளும் நாட்கணக்கில் நோன்பு நோற்று அப்படியே இறந்து போகிறார்கள். அப்படி அல்லாஹ் நம்மை கடுமையான முறையில் கஷ்டப்படுத்தவில்லை. இன்னல்லாஹ் ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் அவன் நம் மீது மென்மையானவன், அவன் மென்மையாக இருப்பதை தான் விரும்புகிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இப்படி ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய கருணை அல்லவா? மொத்த சம்பாதிச்சது வாழ்நாள் பொழுதெல்லாம் நான் கொடுத்த சொத்து தான் அது. நீ சம்பாதித்ததாக இருக்கலாம், அது உனது திறமையாக நீ கருதலாம். அல்ல, திறமை பெற்றவர்கள் எல்லாம் இந்த உலகில் சம்பாதித்து மேலே வருவதில்லை. திறமை இல்லாத கை நாட்டுகள் எல்லாம் இந்த உலகில் கீழே போய் விடுவதும் இல்லை. யாரை அல்லாஹ் உயர்த்த நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு சூழலை ஏற்படுத்தி ஏணிப்படியை வைத்து ஏறவும் வைக்கிறான். யாரை அல்லாஹ் கீழே தாழ்த்த நாடுகிறானோ, எவ்வளவுதான் திறமையை பெற்றிருந்தாலும், டிகிரி ஹோல்டராக இருந்தாலும், அவ்வளவு மொழித்திறன் இருந்தாலும் அவரை கீழே தாழ வைத்து அல்லாஹ் அவரை படிப்பினைக்குள்ளாக்குகிறார். இதுவெல்லாம் உலகத்தில் நடக்கிறதா இல்லையா? அப்படி இருக்க செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்த பிச்சை அல்லவா, பேரருள் அல்லவா? அப்படிப்பட்ட அல்லாஹ் நான் கொடுத்த சம்பாத்தியத்துல பாதிக்கு பாதி 50 நீ வச்சுக்க, 50 நான் எனக்கு பாதியில கொடுன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு கஷ்டம். அப்படியே அல்லாஹ் சொன்னான், 97 நீ வச்சுக்க, 2 எனக்கு கொடுன்னு கேட்கிறானே, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடு அல்லவா? 2 தான் நீ வச்சுக்கணும், 97 எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய உரிமை உள்ள அல்லாஹ், கொடுப்பவன் அவன். ஆனால் அப்படி சொல்லாமல் மொத்தமா ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா 97,000 ரூபாய் நீ வச்சுக்க, 2 மட்டும்தான் எனக்காக நீ தா என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, இது அல்லாஹ்வின் ரஹ்மத்தின் வெளிப்பாடு. இந்த உம்மத்திற்கு கிடைத்திருக்கிற மகத்தான பாக்கியம் அது. செல்வம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் தங்களை வாழ்க்கையில வருஷம் என் வீட்டுக்கு தரிசிப்பதற்காக என் ரப்பை, என்னுடைய ரப்பின் வீட்டை தரிசிக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஹஜ்ஜுக்கு வரணும்னு அல்லாஹ் கட்டளை இட்டு இருந்தால் அது எவ்வளவு பெரிய கஷ்டம். விகுல்லி ஆமின் ஹஜ்ஜுன், ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயும் விட்டாங்க. நான் பார்த்து ஆம் அப்படின்னு சொன்னா, லவ் குல்து நஅம் லவஜபத், நான் ஆம் ஆமா அப்படின்னு சொன்னா இது மேல கடமை ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்களே, இது அல்லாஹ்வுடைய கருணை அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய பொழுது வந்தார்கள். அந்த இரவு தொழுகைகளை ஹயாத்தாக்குவதற்கு முதல் நாள் தக்பீர் கட்டி தொழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இரவு தொழுகையை வீட்டில் தானே தொழுவாங்க. திடீரென பள்ளிவாசல்ல வந்திருக்காங்க. அதை வெளியிலிருந்து பார்த்த சஹாபாக்கள், வாங்க நாமளும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் கூட தொழுகலாம். இவங்க என்ன 3 பேர் நிக்கிறாங்க, இன்னும் 5 பேர் நிக்கிறாங்க, ஒரு தொழுகை நடக்குதோ அப்படின்னு இன்னும் 5 பேர் அப்படியே வரிசையா சேர்ந்து கிட்டத்தட்ட முதல் நாள் ஓரளவுக்கு நிரப்பமாக தொழுது விட்டார்கள். இரவு நேரத்தில் கவனித்தவர்கள். ஏனென்றால் சஹாபாக்குடைய தேட்டம் எப்படிப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கிறத நோட் பண்றதா அவங்க வேலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சுன்னத்துகள் வழிமுறைகளை அப்படியே வழுவாது நழுவாது தன் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்கிற தேட்டமும் துடிப்பும் உடையவர்கள் அல்லவா சஹாபாக்கள். எனவே அவர்கள் எங்க ரசூலுல்லாஹ் எங்க பார்க்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மஸ்ஜித் நபவியில தக்பீர் கட்டி தொழுகிறத பார்த்த உடனே எல்லாம் கூடிடுச்சு. இது நைட் நடந்ததுனால பல பேருக்கு தெரியல. மறுநாள் பகல் பொழுதில் எல்லாருக்கும் பிரம்மாண்டமாக தகவல் வருகிறது, ரசூலுல்லாஹ் நேற்று நைட்டு தொழுதாங்க, ரமலான்ல தொழுதாங்க. இது தெரிஞ்ச உடனே 2வது நாள் ஆங்காங்கே மதீனாவின் புறநகர் பகுதியில் எல்லாம் பெரும் கூட்டம் கூடியிருச்சு. 2வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைத்தார்கள், பின்னால் நின்று தொழுதார்கள். இது முடிஞ்சிருச்சு.
மூன்றாவது நாளும் நடக்கிறது. மூன்றாவது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்ததை பார்த்து ஆங்காங்கே இரண்டாவது நாள் யார் யாருக்கு தகவல் தெரியல, எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் இங்க தொழ வைக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே எல்லாரும் பெரும் கூட்டம் அங்கே கூடி விட்டது. மூன்றாம் நாள் ஒரு பெரும் கூட்டம் ரமதானுடைய இரவில் தராவி தொழுகைக்கான அந்த நேரத்தில், இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபு தராவி என்ற தலைப்பில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போ அது எல்லாம் கூட்டம் கூடிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கூட்டம். நான்காம் நாள் பள்ளிவாசலுக்கு எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க. பள்ளி ஃபுல்லா நிரம்பிடுச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவே இல்லை. ஃபஜ்ர் வரை எதிர்பார்த்திருந்தார்கள். ஃபஜ்ர் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தார்கள். தொழ வைத்து விட்டு சொன்னார்கள், நீங்க ஆசைப்படுறீங்க ஹஷீது அன் துஃப்ரல் அலைக்கும், எங்க நான் தொழுகிறத பார்த்து நீங்க ஆர்வப்பட்டு நீங்க இரவு தொழுகையில ஈடுபட்டு கடைசியில உங்க மேல ஃபர்லாக அல்லாஹ் கடமையாக்கிட்டான்னா பின்னால வரவங்களுக்கு கஷ்டமாயிடும். அதனால தான் நீங்கள் ஒன்று கூடியிருப்பது எனக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்று கூடியிருப்பது எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு தெரியும். இருந்தாலும் ஹஷீது அன் துஃப்ரல் அலைக்கும், எங்க உங்க மேல கடமையாயிடுமோங்கிறதுக்காக தான் நான் வரல, வீட்டிலே இருந்துட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அல்லவா? அதை பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் தான் ஃபர்து வாஜிபுன் கட்டாயமாக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர்கள். இதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் வந்திருந்த சஹாபா, அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதன் பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் துவக்க காலம் வரை என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு ரமலான் வருகிற போதும் இங்க ஒரு 5 பேர் தொழுவாங்க, அப்படி ஒருத்தர், அங்க ஒரு 5 பேர் தொழுவாங்க, அங்க ஒருத்தர், இப்படியே வரிசையா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வந்தது. மஸ்ஜித் நபவிக்கு ரமலான்ல உள்ள வந்தாங்க. வந்து பார்த்தால் இங்க ஒரு 5 ஜமாத், இங்க ஒரு ஜமாத், அங்க ஒரு ஜமாத், நிறைய கூட்டமா தனித்தனியா தொழுறாங்க. இங்க 10 பேர், அங்க ஒரு 5 பேர், அங்க ஒரு 5 பேர். உடனே பார்த்தாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, நீங்க ஒருத்தர் தொழ வைத்து நீங்க எல்லாரும் ஒரு ஜமாஅத்தா ஒன்று சேர்ந்தா நன்றாக இருக்குமே அப்படின்னு கூப்பிட்டு ஒன்றாக ஆக்கிவிட்டு மறுநாள் வந்து பார்த்தார்கள். எல்லோரும் ஒரு இமாமின் கீழ் அத்தனை பேரும் அந்த இரவு தொழுகையை நிறைவேற்றினார்கள், 20 ரக்அத்தை. அதை பார்த்த மாத்திரத்தில் நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இதுதான் நல்ல நடைமுறை, நல்ல பித்அத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிற செய்தி. இப்போ நான் நினைவுபடுத்துகிற செய்தி என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய கருணையை இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு விசாலப்படுத்தி இருக்கிறான் என்றால், சட்டங்களை கூட அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால அவங்க சில விஷயத்தை செஞ்சாங்க. ஆனா அதை சில சமயங்களில் எங்கே லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி, என் உம்மத்துக்கு கஷ்டமாயிடுமோ, அப்படி மட்டும் கஷ்டம் இல்லாமல் இருந்ததா லாமத்துக்கும் மிஸ்வாக் நான் சொல்லியிருப்பேன். மிஸ்வாக்கி நான் கட்டாயம் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் சொல்லும்படி செய்யும்படி நான் உத்தரவிட்டிருப்பேன். லௌலா அன் அஷுக்க உம்மதி அப்படின்னு நிறைய ரிவாயத்துகள், நிறைய அறிவிப்புகளில் என் உம்மத்தின் கஷ்டம் ஆயிடக்கூடாதுன்னு நான் பார்த்து இதை நான் தவிர்த்துக்கிட்டேன். என் உம்மத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை ஒரு பக்கம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி விட்டு எவ்வளவு தன்னுடைய கருணையை பொழிகிறான் தெரியுங்களா? குர்ஆன்ல தொழுகை பற்றி பேசுகிற இடத்தில் கூட, தொழுகை பற்றி குறிப்பிடுகிற இடத்தில் கூட உங்களுக்கு கஷ்டப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. உங்க மேல கஷ்டப்படுறத பத்தி அல்லாஹ் அப்படின்னு வார்த்தை சொல்ல. ஜகாத்தை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ கூட சொல்லல. நோன்பை கடமையாக்கி இருக்கிற இடத்தில் மட்டும்தான் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கணும் தான் அல்லாஹ் நாடுறான், உங்களை கஷ்டப்படுத்தணும் அல்லாஹ் விரும்பல. இப்படிங்கிற வார்த்தை நோன்பு சம்பந்தமாகத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், கருணை நம்ம மீது விசாலமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணையை புரிய தவறி இருக்கிறோம். எப்பவும் போலவே நம்முடைய ஃபர்தை நாம் நிறைவேற்றினால் போது, நம்முடைய வேலைகளை பார்க்க போனால், நேரங்களை போய் பார்க்க போனால், இப்படியே கடந்து கொண்டே இருந்தது என்றால் யாருக்கு தெரியும் இது கடைசி ரமலானாக பலருக்கு இருக்கலாம் அல்லவா? ஒரு கால் இது போன ரமலானை பெற்றவர்களில் பலவே இந்த ரமலான்ல இல்லை. அவர்களுக்கு அது கடைசி ரமலான் என்று தெரிந்திருந்தால் அந்த ரமலானை எப்போதும் போலவே அவர்கள் கழித்திருப்பார்களா?
யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த ரமலான் யார் யாருக்கு கடைசி ரமலானாக இருக்கும் என்பதை ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? ரமலானுடைய முதல் நாள் ஒரு நபர் என்னை சந்திக்கிறார். திடீரென்று படியிலே தடுமாறி கால் வைத்து விட்டு அவருக்கு காலில் எலும்பிலே ஒரு சின்ன முறிவு ஏற்பட்டு விட்டது. இதுவரைக்கும் நான் வெளியிலேயே வர முடியல, ஒரு தராவை எனக்கு நசீப் இல்லை என்று எனக்காக துஆ செய்யுங்கள் என்று அவர் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறாரு. அவர் என்ன பெரிய தவறானது? அப்படி அல்ல. நாம் என்ன எல்லா நன்மையும் செய்து விட்டோம் என்று பொருள் அப்படியும் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதை படிப்பனையாக நமக்கு சமர்ப்பிக்கிறார், கற்பிக்கிறார். அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாம் சாதாரணமாக கருதிவிடக் கூடாது. எந்த நல்ல காரியத்தை செய்தால் அல்லாஹ்வின் ரஹ்மத் கிடைக்குமோ என்று ஏங்கி ஏங்கி அதன் மீது நம் கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன நம்மிடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியாளருக்கு செய்கிற ஒரு சலுகையாக இருக்கலாம். நம்முடைய மனைவி பிள்ளைகளிடத்தில் நடந்து கொள்கின்ற இரக்கமான அன்பான அணுகுமுறையாக இருக்கலாம். அல்லது ஏழை எளியவர்கள் மீது காட்டுகின்ற உதவி புரிதலாக இருக்கலாம். எந்த வகையில என் ரப்பு என் மீது கருணை காட்டுவானோ என்று எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். அதுதான் ரஹ்மத். அந்த ரஹ்மத் முதல்ல கிடைச்சிட்டா, ஒருத்தர் மேல கருணை வந்துட்டா மன்னிப்பு கிடைச்சிடும். கருணை வந்து விட்டால் சரி பாவப்போ அப்படிங்கிற ஒரு கருணை உணர்வு வந்துட்டா மன்னிச்சிருவோம். உலகத்தில் யதார்த்தத்திலேயே ஒரு மனிதர் தவறு செய்யக்கூடிய தண்டனைக்கு உரியவராக இருந்தால் என்னை எப்படியாவது மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் காலை பிடிச்சி கெஞ்சறாங்க அவர் சில பேர். அப்போ முடியவே முடியாதுன்னு சில பேர் வைராக்கியமா இருப்பான். கடைசி அவன் கெஞ்சும் போது, அவன் அழுகும் போது கடைசியா இறக்கப்பட்டு என்ன சொல்லிடுவான்? கடைசியா சரி போ, என் மூச்சில முடிக்காத அப்படின்னு சொல்லுவான். இது உலகத்தில் மனிதர்கள் செய்வது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? குர்ஆனில் எங்கெல்லாம் கஃபூர் என்ற வார்த்தை வருகிறதோ அதோடு சேர்த்து ரஹீம் என்ற வார்த்தையையும் சேர்த்தே சொல்கிறார். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். மன்னிக்கிறவன் தப்பு செஞ்சவனை மன்னிக்கும் போது மன்னிச்சுட்டேன் போ அப்படின்னு துரத்துறதுக்கு மனிதன் நினைப்பான். ஆனா மன்னித்ததற்கு பிறகு வான் அரவணைச்சிருவான் பாருங்க. இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மன்னித்த பிறகு அவன் கருணை புரிவான், இரக்கம் காட்டுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாம் அப்படி பார்க்க தவறி இருக்கிறோம். அன்பானவர்களே, ரஹ்மத், அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெறுவதற்கு அல்லாஹ் இன்றும் ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறான். நாளை ஒரு நாள் இருக்கிறது. இன்று ஒரு இரவு ரஹ்மத்துடைய இரவு முடிய போகிறது. எனவே இது நாள் வரை அது குறித்து நாம் சிந்திக்க தவறி இருந்தால் அல்லாஹ்வின் கருணையை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். யா அல்லாஹ், உன் கருணை என் பக்கம் திருப்பு, என் மேல கருணை காட்டு, என் குடும்பத்தினர் மீது கருணை காட்டு, என்னுடைய உடன்பிறப்புகள் மீது, பெற்றோர்கள் மீது கருணை காட்டு, என் மஹல்லாவாசிகள் மீது கருணை காட்டு, பலஸ்தீன மக்கள் மீது கருணை காட்டு. நாங்க நிம்மதியா சாப்பிடுறோம், நிம்மதியா எந்திரிக்கிறோம், சகர் உணவுக்கும் இஃப்தாருக்கும் எங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, நிரப்பமாக எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனால் அவர்களும் உன்னுடைய அடியார்கள் தான். அவர்களுக்கு இஃப்தாருக்கும் வழி இல்லை, சகருக்கும் வழி இல்லை, கஷ்டப்படுகிறார்கள். அவர்களையும் நம் உடம்பின் ஒரு பகுதியாய் கருதி அவர்களுக்கும் நாம் துஆ செய்தோம் என்றால் இந்த அடியானுக்கு என்ன பார் இறக்கம். அவனை பத்தி யோசிக்காம பலஸ்தீனத்தை பத்தியும் மற்றவங்களை பத்தி யோசிக்கிறானே, இவனுக்கே இவ்வளவு கருணை இருந்தா நான் எவ்வளவு கருணை உள்ளவன் என்று கருதி அல்லாஹ் நம் மீது கருணை காட்ட மாட்டானா? அல்லாஹ் அந்த தௌஃபீகை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வின் ரஹ்மத்தை இருக்கிற இந்த ஒரு நாளில் நிரப்பமாய் அல்லாஹ்வின் சமூகத்தில் கேட்டு பெற முயற்சிப்போம். அத்தகைய தௌஃபீகை பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.